ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஆஸ்தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஷேக். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நாம் மாதம் மாதம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த நாப்கின்ஸை ரொம்ப கம்மியான விலையில் 2 பொருளை கொண்டு ₹1 செலவில் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது எதுக்காக நாமளே செய்யணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடைகளில் நாப்கின்ஸ் வாங்கி வைக்கிறனால தான் நமக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நிறைய விதமான பிரச்சனைகள் வருது அப்படின்றது டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பெரும்பாலான பெண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறமா நீர்க்கட்டி, கர்ப்பப்பையில் கேன்சரு, கர்ப்பப்பையில் புண்ணு, கர்ப்பப்பையில் கட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டு நிறைய இருக்கிறது. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நாப்கினோட அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு காற்று உள்ளே போக முடியாத அளவுக்கு, கிருமிகளை மட்டுமே மறுபடியும் உள் செலுத்திட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனையை நமக்கு ஏற்படுத்துது. இதனால தான் நமக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டு பெண்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனை வர்றதுக்கு மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாம் மாதம் யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் சுத்தமானதாகவும் இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம் இல்லாமலும் இருக்கணும். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. 2 பொருளை கொண்டு நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம நாப்கின் செஞ்சிட முடியும். இது கேன்வாஸ் துணி. கேன்வாஸ் துணி 1 மீட்டர் அளவுக்கு வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு பட்டனு நூல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த கடைகளில் உங்களுக்கு விற்பாங்க. 1 மீட்டர் அளவுக்கு உங்களுக்கு ₹15 ₹20 அந்த ரேஞ்சில் தான் விற்கும். இதில் நம்ம 20 நாப்கின்ஸ் செஞ்சிட முடியும். ஸோ இது நம்ம 1 மீட்டர் அளவுக்கு வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா கட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கத்திரிக்கோல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா டபுள் சைட் செல்லோ டேப்புன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அதே கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைனா ஸ்டேஷ்னரி பேப்பர் ஷாப்லலாம் உங்களுக்கு கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு ₹10 தான் விற்கும். இது நம்ம வேஸ்ட்டாக வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது துணிகள் இருந்துச்சுனாலே போதும். இப்போ நம்ம ஆண்கள்லாம் கைலி கட்டுறாங்கன்னா அந்த துணியெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த துணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி உங்களுக்கு காட்டன் வேணும் அப்படின்னு சொன்னால் மெடிக்கல் ஷாப்பில் காட்டன் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அயன் பண்ணுறதுக்கு ஒரு அயன் பாக்ஸ். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த துணியை நல்லா ஃபுல்லாக விரித்து போட்டுக்கலாம். இப்போது சிங்கிள் பீஸாக விரித்து போட்டுடலாம். இப்போ இதை உங்களுக்கு விங்ஸ் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அகலமாக மடிச்சுக்கோங்க. அப்படி விங்ஸ் வேண்டாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மெலிசான அளவில் மடிச்சுக்கோங்க. கடையில் வாங்கின நாப்கின் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் ஒரு அளவாக எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 6 இன்ச் அளவுக்கு விட்டு கட் பண்ணுறேன். ஒரு தோராயமாக 6 இன்ச் உங்களுக்கு விங்ஸ் வச்ச மாதிரி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது நீட்டாக ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடுறேன். நீங்கள் சிங்கிள் பீஸாக கட் பண்ணுறதுனா கூட கட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். அட் ஏ டைமில் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் அளவுக்கு தேவையானதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ண மீத பீஸை இந்த மாதிரி ஓரமாக வச்சிடுறேன். இப்போ நீட்டாக இருக்கு இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா ஒரு மடி மடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற பேடை வச்சு கூட நம்ம இதை கட் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் தோராயமாக கட் பண்ணுறதுனா கூட கட் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி வச்சு காமிக்கிறேன். ஆல்ரெடி இருக்கிற பேடை இந்த மாதிரி அந்த விங்ஸை விரித்து விட்டு இது மேலே லைட்டாக வரைஞ்சிடலாம். வரைய தேவையில்லை அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே இந்த பேடை வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விங்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு துணியும் இன்னும் கொஞ்சம் மிச்சமாகும். விங்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் விங்ஸ் வச்ச மாதிரியே உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நாப்கின் செய்யும் போது நமக்கு ₹1 ₹1.5 தாங்க ஒரு நாப்கினோட விலை நமக்கு கணக்கு வரும். இதுவே நீங்கள் கடையில் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் மினிமம் ஒரு ₹40 அது இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது நமக்கு ஆரோக்கியமும் கிடையாதுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இதை பிரித்து எடுத்துடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 நாப்கின் செய்கிற அளவுக்கு நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நடுவில் இருக்கிற அந்த ஜாயிண்ட் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் எல்லாத்துலேயுமே 2 பீஸாக கிடைக்கும் நமக்கு. ஏன்னா இது உள்ளே வச்சு நம்ம அப்படியே அயன் பண்ண போகிறோம். அப்படியே நின்றுக்கோங்க. நம்ம தைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது தைக்கணுமோ அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கேன்வாஸ் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு ஷைனிங்காகவும் ஒரு சைடு நார்மலாகவும் இருக்கும். இந்த ஷைனிங்காக இருக்கிற சைடு நம்ம உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கணும். மேல் சைடு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி சொரசொரப்பாக தான் இருக்கும். அடுத்து நம்ம வீட்டில் பழைய காட்டன் புடவை எதாவது இருந்துச்சுன்னா அதுவோ அல்லது இந்த காட்டன் லுங்கி இருந்துச்சுனாலோ அதை எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பழைய தலகாணி உரை வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு வைக்க போகிறோமோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு மொத்தம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது சரியான கரெக்டான அளவாக இருக்கும்.
இதில் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி துணிக்கு பதிலாக நீங்கள் காட்டன் கூட கடையில் வாங்கி வச்சுக்கலாம். காட்டன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செலவும் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆகும். அதே நேரத்தில் இந்த அளவுக்கு ஒரு துணி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பராக இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் வரைக்கும் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். ஆனால் காட்டன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நனைஞ்சிரும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிளாத்து தான் சொல்லுவேன். இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய இந்த துணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா? இந்த துணிலாம் வந்து நம்ம வச்சு அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இது அப்படியே ஒட்டிக்கும். ஏன்னா, உள்ளே வந்து ஒரு மாதிரி கம் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த துணியில். ஸோ அதான் கேன்வாஸ் துணியோட ஸ்பெஷலு. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக அப்படியே சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து அயர்ன் பண்ணி விட்டுறலாம். இந்த கிளாத் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து 2த்தையும் சேர்த்து வச்சு அயர்ன் பண்ணி விடுங்க. இந்த கிளாத் மேலேயும் வந்து லைட்டாக அயர்ன் பண்ணி விடுங்க. அந்த துணியிலையும் வந்து இந்த கேன்வாஸ் துணி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும். ஸோ இப்போ நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக நமக்கு வந்து இந்த நாப்கின் வந்து ரெடி ஆகிடும். அதை விடவுமே பார்த்திங்கன்னா இது ரொம்பவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இதை வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி சைடில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய துணியெல்லாம் வந்து நீங்கள் அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட கட் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாது, நல்லா ஒட்டிக்கும். இப்போ இது மேலே நாம் டபுள் சைட் செல்லோ டேப் போட்டு ஒட்ட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேப்னு ஒன்று மொத்தமாக விற்பாங்க. அது கிடையாதுங்க. டபுள் சைட் செல்லோ டேப்னு சொல்லி கேளுங்க. இது உங்களுக்கு ஸ்டேஷ்னரி கடையில் கிடைக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட உங்களுக்கு விற்பாங்க. இந்த மாதிரி வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து ஒட்டிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து இது மேலே இருக்கக்கூடிய பேப்பர் மாதிரி இருக்கும். அதை நம்ம பிரிச்சுட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அதையும் பண்ணி காமிப்பேன் பாருங்கள். இப்போ இந்த விங்ஸ்லேயும் வந்து நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதை ஒட்டிடலாம். கடையில் வாங்குகிற நாப்கின்ஸை விட இது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப பாதுகாப்பானதும் கூட. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக வந்து இதுலேயும் வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், பிரித்து காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஒட்டுது பாருங்கள். இது உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துருமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா வந்து அதில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி நம்ம எப்போ ஒட்ட போகிறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து அதில் ஒட்டிக்கிடலாம். ஸோ பேண்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, காஸ்ட்லியாக நாப்கின்ஸ் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் காஸ்ட்லியாக வாங்கினாலுமே பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான பிராண்ட்ஸில் வந்து நமக்கு அடியில் வந்து பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினாலுமே அந்த பிளாஸ்டிக் போடுறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அது காற்றோட்டத்தை அடைச்சி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இப்போ இதை செஞ்சாச்சு. எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு டெமோ காட்டணும் இல்லையா? ஸோ நான் வந்து ரெட் இங்க் வந்து நான் இதில் ஊற்றுறேன். ப்ளூ இங்க் தாங்க நான் ஊற்றணும்னு நினச்சேன். பட் சாரிங்க, என்கிட்ட வந்து ரெட் இங்க் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கோம். 5வது ஸ்பூன், 6வது ஸ்பூன், 7வது ஸ்பூன், 8வது ஸ்பூன், 8 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் ஊற்றிருக்கோம். இப்போ இது துணின்றதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் அதிகமாக வந்து இறங்கவே இல்லைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு துணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. இப்போ நான் உங்களுக்கு பேக் சைடு வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த துணியில் எந்த அளவுக்கு பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இப்போ நம்ம மடித்து வச்சோம் இல்லையா, அந்த 2 துணியுமே நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். மறுபடியும் அந்த பெரிய துணியும் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நமக்கு எதுலேயுமே வந்து படலை. ஸோ 8 ஸ்பூன் ஊற்றுனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மேல் துணியில் மட்டும்தாங்க பட்டிருக்குது. கேன்வாஸ் துணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொடன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து இந்த ஈரத்தன்மை பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த துணி வந்து சாஃப்ட் ஆகிடும். இப்போ நம்ம நடுவில் துணி வச்சு கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம காட்டன் கூட கடையில் வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காட்டன் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா அயர்ன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததில் 4 வந்திருக்கு. கட் பண்ணாமல் மீதம் இருக்கிற துணியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 கிடைக்குங்க. விங்ஸ் வச்சு ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால். நீங்கள் விங்ஸ் வைக்காமல் அப்படியே பண்ணுற மாதிரி இருந்தால் 1 மீட்டருக்கு உங்களுக்கு 20 நாப்கின்ஸ் வரைக்கும் ரெடி பண்ண முடியும். நாப்கின்ஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றணும் அப்படின்றதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. இந்த நாப்கின் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு நனைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே மாற்றிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நனையலை அப்படின்னாலும் நீங்கள் 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு மேலே வைக்காதீங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி உட்காந்து பொறுமையாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் 6 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்க முடியும். ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஒரு சேஃப்டியான இடத்துல குழந்தைங்களோட ஆண்கள் கண்ணெலாம் படாத மாதிரி இதை நீங்கள் எடுத்து வச்சுடுங்க. பெண் குழந்தைகளுக்கும் நீங்கள் இதை சொல்லிக் கொடுங்க. கூடவே உட்காந்து செய்யும் போது சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் எல்லாம் வந்து பண்ண சொல்லுங்கள். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களையே வந்து நீங்கள் செய்ய விடுங்க. இது மூலயமா உங்களுடைய குழந்தையோடைய கர்ப்பப்பையிலையோ அல்லது உங்களுடைய குழந்தையோட சந்ததிகள்லையோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.
அதே மாதிரியே நம்ம கடையில் வாங்கி வைக்கிற நாப்கின்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு தொடையெல்லாம் ஒரு மாதிரி வெந்து போயிடும், அதில் பிளாஸ்டிக்ஸ் இருக்கிறனால. பட் இந்த கேன்வாஸ் துணியில் நம்ம செஞ்ச நாப்கினில் இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் நமக்கு இருக்காது. இந்த கேன்வாஸ் துணி பார்த்தீங்கன்னா ₹20. இந்த ₹20 கேன்வாஸ் துணியில் நம்ம 20 பேட்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும். அப்போ நமக்கு ஒரு பேடோட விலை பார்த்தீங்கன்னா நமக்கு ₹1 தான் வருது. இதில் நீங்கள் காட்டன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பேட் ₹2 கணக்குக்கு வரும். நம்ம காட்டன் யூஸ் பண்ணாமல் துணியே வச்சோம்னு சொன்னால் அந்த செலவும் நமக்கு கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் கூட தெரிஞ்சுக்க ஆஸ்தமர் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.